ப்ரொடியூசராக பண்ணணும்னு நினச்சிங்கல்ல, ஸோ யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் வந்தீங்க? டேரக்டரோட ஃபஸ்ட்டு மீட்டு ஷூட்டிங்கில் இப்போ ஒரு ஆஸ் எ ப்ரொடியூசராக ஷூட்டிங் எவ்ரிடே நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதில் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம், அந்த ஷூட்டிங்கில் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஃபன் மூமெண்ட் இல்லை தங் மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸ்பிரஸ் முத்து. நான் உங்கள் விஜே இசைக்கு முத்து. இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவன் படத்தோட கோ ப்ரொடியூசர் திரு சதீஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சதீஷ் சார். வணக்கம். ஆக்சுவலி அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர், மெயின் ப்ரொடியூசர் வந்து ஷைல்குமார். எங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுன்றப்போ அது வல்லவன்ன்றதே ஒரு பவர்ஃபுல்லான நேமாக தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் பிறந்து வளர்ந்தது வேறு இடத்துல இருந்தாலும், கர்நாடகாவில் இருந்தாலும், நம்ம தமிழ் படம் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரீசெட் மைண்ட் எல்லோரும் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். அதே மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் நல்லபடி பண்ணிட்டு அந்த ஃப்ளோவில் வந்திருக்கோம் படம். சரி, நன்றி சார். சார், இப்போ நீங்கள் இந்த ப்ரொடியூசராக பண்ணணும்னு நினச்சிங்கல்ல, ஸோ யாரை இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் வந்தீங்க? நான் ஃப்ராங்க் நான் சொல்லணுன்னா, சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சாரை தான் சூப்பர் நான் எனக்கு ஒரு இது மாதிரி நினச்சிட்டேன். மீன்ஸ் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. லைக் அவங்க எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களோ, ஏதோ எங்களால் முடிஞ்சது சின்ன இதுலேருந்து ஒரு லெவலுக்கு போகணுன்னு எல்லாம் ஆசைப்படுறோம். அதெல்லாம் அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே தேவை. ஆர்எஃப் ப்ரொடக்ஷனுக்கு எப்போவுமே தேவை உங்களோட ஆசீர்வாதம். சார், நீங்கள் டைரக்டரை சந்தித்த அந்த முதல் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் டைரக்டரை முதல் பார்த்தது வந்து மலேசியானா ஆஸ்திரேலியாவிலேருந்து நான் மலேசியா வந்தேன். இவங்க இந்தியாவிலேருந்து மலேசியா வந்தாங்க. அங்கே தான் ஃபஸ்ட் அவரை மீட் பண்ண ஒரு இடம். ஸோ அங்கேருந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. நைஸ். கதை கேட்டு முடித்தோடனே என்ன யோசிச்சிங்க? முதல்ல கதை கேட்டு முடித்தோடனே, ஏன்னா வள்ளுவன் அப்படின்னாவே அது ஒரு பேர்லேயே ஒரு பவர் இருக்குது. வள்ளுவன் ஏன்னா வல்லவன்ங்கிறது வந்து எஸ்டிஆர் படம் ஒன்று இருக்குது. ஆமாம், வள்ளுவன் அந்த படத்துலேயே வந்து ஒரு பவர் இருக்குது. இந்த படத்தோட லைன் எல்லாம் வந்து திருக்குறள் எல்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் திருக்குறள் யூஸ் பண்ணி எந்த படமும் இந்த மாதிரி காமிச்சது நான் பார்த்த படங்களோட. ஸோ எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகணும். இந்த லைன் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது சப்ஜெக்ட்டு, த்ரில்லிங் ஸ்டோரி. இது வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி நான் ட்ரெய்லரும் பார்த்தேன், படமும் பார்த்தேன். இல்லை, அப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க கதையை பண்ணணும் அப்படின்னு? அந்த டைட்டில் கேட்டோன்னே எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம். எங்கள் டீம் எல்லாருமே அன்றைக்கி ஆரம்பித்தோம். இன்றைக்கி அது கண்டினியூ பண்ணி நல்லபடியாக முடிச்சிருக்கோம். நைஸ் சார். இப்போது கதைக்கு எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க, வல்லுவன் டைட்டில் பிடிச்சின்னு சொன்னீங்க. ஸோ ஷூட்டிங் நீங்கள் போயிருப்பீங்களே, அந்த ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து கொஞ்சம் அந்த நர்வஸ் இருந்தது. ஆனால் ஆக்சுவலி நாங்கள் பிஃபோராக ஒரு ஷெடியூல் மாதிரி பண்ணி பிளான் பண்ணிக்கணும். அந்த பிளான் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணோம். எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நாங்கள் ஸ்லோவாக டே பை டே லேர்ன் பண்ணோம். எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். ஒரு ஃபஸ்ட்டு டே எங்கே தப்பாகுது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோன்ற வாசி எங்கே தப்பாகுது, என்ன ஆகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ பார்த்த வாசி ஒன்று ஒன்றா அது ஃபஸ்ட் டே ப்ராப்ளம் செகண்ட் டே கரெக்ட் பண்ணுவோம், செகண்ட் டே ப்ராப்ளம் தேர்ட் டே கரெக்ட் பண்ணுவோம். ஸோ போக அது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிச்சு. அதனால வந்து வி கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் இன் தட். முதல் நாள் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஃபுட்டேஜை பார்க்கும்போது, படத்தோட அந்த ரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். ஆமாம். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் டே எப்படி அந்த பதட்டம்லாம் போயிருக்கும்ல? நீங்கள் ஒரு நெவர்னஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் எடுத்த ஃபஸ்ட் டே ஷூட் முடிஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்கும்ல? அது பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னா அந்த ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாம் அந்த ஷூட்டிங்கு எல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக அழகாக தெரிஞ்சிச்சு. எல்லாம் அந்த குழந்தைங்க, கிட்ஸ் எவ்வளோ பேர் எல்லாம் வந்து பெரியவங்க
எல்லாரும் இருந்தாங்க அந்த ஸ்பாட்டில். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மறக்கவே முடியாது இன்றைக்கி வரைக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த டே ஃபஸ்ட் ஒன் டே ஷூட்டிங் டே என்னால் மறக்க முடியாது. அங்கே ரொம்ப நல்ல குழந்தைங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் அதை ரொம்ப லைக் பண்ணுறேன் அந்த டே. நைஸ் சார். சார் இப்போது நீங்கள் ஷூட்டிங்கில் இப்போ ஒரு ஆஸ் ஏ ப்ரொடியூசராக ஷூட்டிங் எவ்ரிடே நடந்துகிட்ருக்கும். ஸோ அதில் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? 24 கிராஃப்ட் இருக்குது ஷூட்டிங்கில். அது இருக்கிறப்போ நம்ம எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ராப்ளம் இங்கே வரும், ப்ராப்ளம் அங்கே வரும், ப்ராப்ளம் லொக்கேஷன் வரும், எல்லா ப்ராப்ளமும் வந்தால் கூட நாங்கள் ஃபஸ்ட்டு அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளமை டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு டீமை ரெடி பண்ணி இது கம்ப்ளீட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது, நெக்ஸ்ட்டு ஃப்ளோக்கு நம்ம போகணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் இஸ் கவுண்டபிள். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம அந்த பிளான் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணோம். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எல்லாத்தையுமே டே பை டே. ஸோ அப்போ ப்ராப்ளம் நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணல, ப்ராப்ளம் வந்த ப்ராப்ளம் நாங்கள் இம்மீடியட்டாக சால்வ் பண்ணுவோம். எதுவே இருந்தாலும் இம்மீடியட்டாக ரெட்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணி அது நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃப்ரீயாக ஃப்ளோவில் போகிற மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பேன். அது க்ரியேட் பண்ண வாசி எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா 24 கிராஃப்டில் இருக்க ஒர்க்கும் இன்க்ளூடிங் எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால அதை சார்ட் அவுட் பண்ணோம் அந்த மாதிரி. ஓகே சார், ரொம்ப சீரியஸாக நம்ம பேசிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே சரிங்களா. நீங்கள் அந்த ஷூட்டிங்கில் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஃபன் மூமெண்ட் இல்லை மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஃபன் மூமெண்ட் வந்து இருக்குது. ஆனால் அந்த இடத்துல எல்லோரும் சிரிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. நானும் இந்த படத்தில் வந்து சின்ன போலீஸ் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில்? வல்லவன் படத்தில் நான் போலீஸ் ரோல் பண்ணியிருக்கேன். மனோபாலா சார் கூட, பிரேம் சார் கூட, அவர் தான் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். மனோபாலா சாரும் நானும் வந்து கான்ஸ்டேபிளாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் மனோபாலா சார் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆவேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு பக்கத்தில் இன்றைக்கி இல்லை அவர், பட்டு அவர் சொல்லி கொடுத்தாது ஒன்றும் அப்படியே கண்ணிலே நிற்குது. ஏன்னா அவர் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் பெங்களூர்லேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்து இங்கே படம் பண்ணியிருந்தோம், கிரேட்டு நீங்கள் வந்து அவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அவர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜு எல்லாம், அவர் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணி கூட நிற்கிறதுக்கே நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து இவ்வளோ பெரிய ஆள் முன்னாடி நம்மளுக்கு ஒரு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கானே பக்கத்தில் நின்று நடிக்கிறதுக்கு, அதுவே நான் தேங்க்ஃபுல் பண்ணுறேன் நம்ம டைரக்டர் சங்கர் சாருக்கு. இது ஃபன் மூமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஃபன் மூமெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது. ஏன்னா ஃபன் மூமெண்ட் வந்து இது இன்றைக்கி கேட்டே ஆகணும். நான் சொல்கிறேன், ஒரு நல்ல சீன் அது. ஆக்சுவலி சீரியஸான சீனு தான். ஓகே. பட் அந்த சீனில் எப்படின்னாக்கா, கேமராமேனு உங்களுக்கே தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளனா ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அந்த புகையெல்லாம் போட்டுட்டு கேமராமேன் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அடிக்கிற சீன் அது. ஒரு 6-7 போலீஸ் சேர்த்து ஒரு இவனுக்கு அடிக்கணும், வில்லனுக்கு அடிக்கிற சீனில் நம்ம ராஜசிம்மா சார் தான் வந்து இன்ஸ்பெக்டர் அதில் அந்த சீனில். அப்போது சீன் போயிட்டே இருக்கிறப்போ மாற்றி அடிக்கணும் போலீஸ் அந்த இதில். அப்போது ஒரு அடி அங்கங்கே விழுந்துடும். நாவே இருந்தாலும் அந்த இதில் அடி அங்கங்கே விழுந்துடும். அப்போ அந்த அடி விழுந்தப்போ கை இப்படி பின்னாடி கட்டிகிட்டு இருப்பாங்க, இப்படி காலும் கட்டிகிட்டு இருப்பாங்க, கையும் பின்னாடி இப்படி கட்டிகிட்டு இருப்பாங்க, டேபிள் மேலே இப்படி ஃப்ளாட்டாக இப்படி போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் அடிச்சுட்டு இருக்கிறப்போ இவர் ராஜசிம்மா சார், அவர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இப்படி இருப்பார். அவர் என்ன பண்ணார், அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறப்போ அடி கைக்கு வரலுக்கெல்லாம் விழுது, எதனா பேடு வை அப்படின்னாரு. அவருக்கு அடி விழுது, பேடு வைங்க அப்படின்னாரு. சார் நான் ஆம்பளைக்கு எதுக்கு சார் பேடுன்னு, அதுக்குள்ள அடிக்கிறவங்கெல்லாம் ஜோராக சிரிச்சிட்டாங்க. அது ஒரு ஃபன் மூமெண்ட்டு. அவர் என்ன இந்த மாதிரி ஃபன்னு பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னார். நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த இது வந்து அந்த இடத்துல வந்து அந்த கவுண்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொன்ன பேட் வேறு, நான் சொன்னது வேறு. அதனால
அவரு ஏன்னா அவ்வளோ கோவமாக தூரம் இப்படி பார்த்தாரு. பார்த்த அந்த லுக்கில் இல்லை சார் சும்மா ஒரு ஃப்ளோவில் போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒரு ஸ்மால் மூமெண்ட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மறக்க முடியாது. அது எல்லோரும் சிரிச்சிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ் நைஸ் சார். சார் நீங்கள் நடித்தேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். ஸோ தொடர்ந்து உங்கள் பையனும் நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்களா? ஆக்சுவலி எனக்கு ரெண்டுத்துலேயும் போகணுன்னு தான் ஆசை. ஒன்று ப்ரொடக்ஷன்லேயும் போகணும், ஒன்று ஆக்டிங்லேயும் போகணும். இது ரெண்டுமே வந்து ரயில்வே ட்ராக் மாதிரி. ரயில்வே ட்ராக்கில் ஒன்று ப்ரொடக்ஷனு, ஒன்று ஆக்டிங்கு. நான் வந்து ட்ரெயின் சென்டரில் ஜர்னி பண்ணுற மாதிரி நான் போய் எல்லாருமே ரெண்டு கண்ணு மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் சார் புதுசாக 2 ட்ராக்னு சொல்லியிருக்கீங்க. கண்ணு நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டானுங்க. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ராக் யூஸ் பண்ணேன். நைஸ் சார் நைஸ் சார். சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நீங்களே நடிச்சுக்கிறேன்றீங்க. ஸோ உங்கள் ப்ரொடக்ஷனில் புதுமுக இயக்குனர்கள் நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இப்போ புதுமுகம் யாராக இருந்தாலும் டேலண்ட்டுன்னு இருந்தால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தே தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்புறமா ஏழைப்பட்டவங்க பசங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தில் நம்ம சாதிக்க மாட்டோமான்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அவங்க ப்ரூவ் பண்ணி அதனால அவங்க லைஃப் நாளைக்கு நல்லா க்ளோ ஆச்சுன்னா சதீஷ் அண்ணா ப்ரொடியூசர் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அவங்கள அது எப்பவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்தாச்சு அவங்கள ஒரு ஃபார்வர்டாக முன்ன அமுச்சு விட்டோமா அவங்க நாளைக்கு வளர்ந்து போவாங்க. அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கும். அது ஒரு இது இருக்குது நம்மளுக்கு. அப்போ நானும் வந்து ட்ரை பண்ணலாமா? உங்களுக்கு டேலண்ட்டுன்னு இருந்தால் யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். 100% என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுன்னு இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி 100% உங்களுக்கு ஆறாமல் இருக்குது. நீங்கள் ஆறாமல் உள்ளே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டேலண்டாக இருக்கிறவங்கள வெளியே காட்டுறதுல உங்கள் ப்ரொடக்ஷன் 100% இருக்கும். அவங்களுக்கு சான்ஸ் இருக்கும் நம்ம படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தயாரிப்பாளராக நீங்கள் இதை தொடங்கியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய திட்டங்கள் எப்படி இருக்கும்? எங்களோட திட்டம் வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் ஆனோன்னா மேலே மேலே வேறு படம் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஏன்னா எங்கள் கூட இருந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம வந்து பண்ணணுன்னு தான் ஒரு எல்லாம் இன்ஸ்பயராக இருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் ஒரு இதை வந்து சக்ஸஸ் ஆல்ரெடி ட்ரெய்லரில் அந்த சக்ஸஸை பார்த்துட்டோம். ஏன்னா எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஏன்னா படத்தை நான் பார்த்துருக்கேன். ஒரு சீனும் ஒரு மியூசிக்கும் எல்லாம் கேமரா ஒர்க்கும் ஒரு நான் சொல்கிறதோட அது இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சனு. படத்தை எப்போ நீங்கள் முடிச்சு அவுட்டு பார்த்துட்டீங்க? அவுட்டு பார்த்தாச்சு. படத்தை முடித்து ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நாங்கள் எடுக்கிறப்போ எனக்கு தெரியல. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி ஃபார் அஸ். ஸோ தெரியல. ஆனால் எடுத்து அது மியூசிக்கோடு பார்க்குறப்போ அது ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த படம் நிச்சயமாக இது பேன் இண்டியா மூவி ஆகும்னு ஒரு இது எனக்கு எல்லா லாங்குவேஜிலும் இந்த படம் இஷ்டப்படுவாங்கன்னுட்டு. ஏன்னா இது வந்து இந்த திருக்குறள் யூஸ் பண்ணி எடுத்த பேஸ் படம்னு அவசி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படமோட லைன் நல்லாயிருக்கு. படம் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். 100% இது வந்து சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். ஸோ எல்லோரும் சில்வர் ஸ்க்ரீனில் வாட்ச் பண்ணுங்கள். இந்த சார் நீங்கள் படத்தை ஸ்க்ரீனில் பார்த்துட்டுன்னு சொன்னீங்க. சரி, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த படம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், நம்ம சக்ஸஸ் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா, இல்லை ஒரு பயத்தோடு பார்த்தீங்களா? இல்லை, இந்த படம் பார்த்தது ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகுது. என்னன்ற மாதிரி போகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அந்த கிளைமேக்ஸ் அது எல்லாமே நம்ம நான் சொல்கிறதோட நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அதோட கிளைமேக்ஸோட இதுவே தெரியும். ஏன்னா அதெல்லாம் அப்படி தான் இருக்குது படம் இது வரைக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது படம். ஓகே, சூப்பர், நல்லது சார். ஸோ இப்போ நீங்கள் இந்த படம் மூலியமாகவும் சரி, இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிக்கும் சரி, யாருக்காவது பர்டிகுலராக இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு? இந்த படம் மூலிமா என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் 24 கிராஃப்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. அவங்களோட ஒருத்தர் கோஆப்ரேஷன் ஒரு டீமும் அவங்க ஒர்க்கு எது இருந்தாலும் தெரிலன்னா நம்மளுக்கு சொல்லியும் கொடுத்தாங்க. அவங்களே பண்ணாங்க. இது இப்படி வரும்னா இது இப்படி பண்ணலான்ட்டு எல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போது இங்கேருந்து சிக்மங்களூரில் ஒரு சாங் ஷூட் பண்ணோம். எல்லாருமே ஒரு டீமாக அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவங்கவுங்க பண்ணாங்க அந்த ஜாப். அதனால எங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க்கு கொடுக்கல ப்ரொடியூசராக. ஸோ நான் வந்து ஆல் டெக்னீஷியன்ஸு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு யாருக்காச்சும் பண்ணணுமா? ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர், அப்புறம் நம்மளோட படம் டைரக்டர், அப்புறம் மெயின் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஃப்ரம்
எங்கள் அப்பா அம்மா அவங்களும் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசர் ஃபார் திஸ் மூவி. ஸோ ஷைலு, பாலா, வாசு, நெஞ்சிண்ட கவுடா, இந்த மாதிரி எல்லாருக்குமே என்னோட நன்றி. நம்ம சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்றப்போ அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த தேட்டரில் அது பார்க்குறப்போ ஒரு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண விட்றா லைஃப்பில். எங்கேருந்தோ போகணும் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நம்ம தமிழ்காரனாக வந்து தமிழ் படத்தை பண்ணணுன்ற இப்போ ஒரு இன்ஸ்பயரு, அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டோமா. த்ரூ அவுட் வேர்ல்டு எல்லா பிளேஸ்லையும் நம்ம தமிழ்காரர் இருக்காங்க, எல்லோரும் வாட்ச் பண்ணுவாங்க. இந்த மூவி அவ்வளோ நல்லா வந்திருக்கு, எல்லோரும் பார்ப்பாங்கன்னு ஒரு இது 100% பார்ப்பாங்க. இந்த படம் வந்து 100% ஜெயிக்கும், அது மாத்திரம் நான் கேரண்டி சொல்கிறேன். சார் நீங்கள் இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி அவுட் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க முதல் படத்தில். ஓகே. ஸோ புது ப்ரொடியூசர் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸு உங்கள் சைட்லேருந்து என்னவாக இருக்கும்? புது ப்ரொடியூசர்ஸு யாரே உள்ளே வந்தாலும் சரி, நல்ல கதை, நல்ல டீமு, நல்ல ஸ்டோரி அப்படி இருந்தால் 100% அது படம் ஜெயிக்கும். நம்பி பண்ணலாம். சாரி, இந்த இடத்துல நான் முக்கியமான ஒருத்தருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்தை இவ்வளோ பெரிய இடத்துல போய் சேர்த்த ஒரு லெஜெண்ட்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து கே ராஜா சார், அவரும் ரொம்ப நல்லா பேசினார் நம்ம படத்தை பற்றி. தமிழில் வந்து டைட்டில் சாங் எல்லாருமே வந்து டைட்டில் வந்து இங்கிலீஷில் தான் வைக்கிறாங்க, எல்லாம் தமிழில் வச்சுருக்காங்கன்னு பேசினார். அது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ரெண்டாவது வந்து த கிரேட் ஆர்கே செல்லுமணி சார், அவர் பேசின விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எங்களை ரொம்ப அப்ரோச் பண்ணி நீங்கள்லாம் வரணும் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்கேருந்தோ வந்து நம்ம தமிழில் வந்து பண்ணிங்க, அதனால் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். நெக்ஸ்ட்டு ஆர்பி உதயகுமார் சார், அவருக்கும் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு இது நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம். எங்கள் கூட எப்போவுமே நீங்கள் எல்லோரும் நிற்கணும்னு நான் கடவுள் கூட வேண்டிக்கிறேன். அப்புறமா பேரரசு சார், அவரும் மிடில் வந்து நல்லா பேசினார், எக்ஸ்பிளைன் பண்ணார். அந்த ஸ்டோரிஸு, அந்த லைனு, திருக்குறள் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதெல்லாம் மறக்க முடியாது. த ஃபைனல் ஒன் இஸ் பரத் சார், அவர் வந்து அந்த கலகலப்பாக பேசி அவ்வளோ ஒரு மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு எல்லாமே நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு மிஸ்டர் பரத் சார் ஆல்சோ. அப்புறமா நம்மளை எக்ஸ்பிரஸ் முத்து ஃபாலோவர்ஸ் சேனல் எல்லாருக்குமே நன்றி வாட்ச் பண்ணதுக்கு. இது வந்து பெருசாக நீங்கள் தான் எத்தனை பேர் ரீச் பண்ணோம். தேங்க்யூ. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ஸோ இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைய தொடர்ந்து நீங்கள் மேல்மேல் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கறதுக்காகவும் தமிழ் சினிமா காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, தமிழர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ நீங்கள் பேன் இண்டியா லெவலுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்கும் பெருமை. ஸோ உங்கள் கோல்டன் டைமை எங்களுக்காக கொடுத்த உங்களுடைய அந்த பண நேரத்துக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் இந்த படம் சில்வர் ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீனில் பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு லைனும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் படத்தை. நீங்கள் 100% பிடிக்கும்னு நாங்கள்லாம் நம்புகிறோம். ஏன்னா வந்தவங்க எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த படம் சில்வர் ஜூப்ளி ஹிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு தேட்டரில் வரும். எல்லோரும் போய் தேட்டரில் தயவு சேர்ந்து பாருங்கள் படத்தை. எங்களை என்கரேஜ் பண்ணுங்க ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். காய்ஸ், இந்த வள்ளுவன் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் மறக்காமல் பாருங்கள். சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் மறக்காமல் தேட்டரில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நல்ல படங்கள் இன்னும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக போயிட்டு படத்தை தேட்டரில் போய் பார்த்து கொண்டாடுங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஓகே.